பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சித்தீரே. அழியும் மனுகுலம் அதையும் ரட்சித்தீரே. வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசு ராஜா. வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசு ராஜா. ஏசப்பா, என் அன்பு பிள்ளைகளே, இதை லைக் பண்ணிக்கிறதான ரசிகன் பிள்ளைகளை, ஏசப்பாவின் நாமத்தில் ரசிக குழந்தைகளை, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆத்துமாவின் விலை உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றது ஏசப்பாவின் பார்வையிலே. அதனால் ஒரு ஆத்துமாவை, நரகத்துக்கு போகிறதன் ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் திருப்பி கொண்டு வந்தால் ஏசப்பா நமக்கு அந்த மகிமையை தருவார். இந்த இரவு நேரங்களில் ஆவியானவர் என்னை தூங்க விடமாட்டேங்கிறார். ஏதோ கர்த்தரை பற்றி போட்டுக்கொண்டே இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நிறைய ஆத்துமாக்கள், ஊழியர்கள் வழி விலகி போய்கொண்டிருக்கிறார்கள். புரட்டு சத்தியங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று என் அன்பு பிள்ளைகளே, ரசிக பெருங்குடி மக்களே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அழிந்து போகும். பிரியமானவர்களே, ஏசப்பாவட்டத்திலே நெருங்குங்கள், நெருங்குங்கள். அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அக்கினியினால் உலகத்தை அழிக்கப் போகிறார். அன்பு சகோதரர்களே, பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எந்த மன வருத்தம், சங்கடம் இல்லாமல் எல்லாரும் ஒப்புரவாகுங்கள். ஏசப்பாவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ரசிக குழந்தைகளே, உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருடைய வசனத்தின்படி கரெக்டாக இருங்கள். ஷாபாலா கத்திரபா காத்திராக்கா. ஒரு வீட்டில் தீ இப்படி தெரிந்து கொண்டிருந்தா, அந்த வீட்டில் தொட்டலில் குழந்தை தூங்கி கொண்டிருக்குதுன்னா, அந்த வீட்டுக்காரன் மற்ற ஜாமான சட்டி வானையில் எடுக்க மாட்டான், அந்த குழந்தையத்தான் எடுப்பான். அதே போல் ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை, அவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகிறார். பிரியமானவரே, மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.